பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அடியார்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கான சுபச்செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். குல் நபியை நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத் மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்கு தானே தீங்கிழித்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வின் அருள் மீது நீங்க நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், மன்னிப்பாளனாக இருக்கின்றான், கிருபியாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். லைலத்துல் கதருடைய இரவுகளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்னை ஆயிஷா அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபா ஃபஅஃபு அன்னி. நிச்சயமாக அல்லாஹ்வே நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பே விரும்புகின்றாய், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இந்த துஆக்களை சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். இதனுடைய நன்மை என்ன? யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ம ஹஸனாத். அல்லாஹ் நாம் தோபா செய்யும் போது அந்த தோபாவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக அது நன்மையாக மாற்றி விடுகின்றான். மறுமையில் ஒரு அடியான் மன்னிக்கப்பட்டிருக்கும் இருந்த போதும் அல்லாஹ் மறுமையில் அவனை விசாரித்து சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படும். பெரிய பாவம் இல்லாமல் சின்ன சின்ன பாவங்களாக எடுத்து காண்பித்து என்னென்ன தவறு நீ செஞ்சா என்று சொல்லும் போது ஆமா அல்லாஹ் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒப்புக்கொள்வானாம். அல்லாஹ் சொல்வானா இதை நன்மையாக மாற்றி விடுகின்றோம் என்று சொன்ன உடனே அவன் சொல்வானா அல்லாஹ் என்னென்ன பெரிய பெரிய பாவமெல்லாம் செஞ்சனே என்று சொல்வானாம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள்.